இப்படிப்பட்ட தலைமுறை எழும்ப போகிறது. அடுத்து பாருங்க, தீர்க்க தரிசன தலைமுறை அது வரும். தீர்க்க தரிசிகளை கர்த்தர் எதற்கு எழுப்பினார் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். தீர்க்க தரிசிகள் வந்து வழியை ஆயத்தப்படுத்தினாதான் கர்த்தருடைய வருகை வர முடியும். எப்போ உலகத்துக்கு ஆண்டவர் வரணும்னாலும் அதுக்கு முன்னால ஒரு தீர்க்க தரிசி அனுப்ப வேண்டும் என்பது மரபு. ஒரு தீர்க்க தரிசி முன்னால வந்து ஆயத்தம் பண்ணாதான் அதுக்கப்புறம் கர்த்தர் வருவார் அங்க. அப்ப முதல் தலைமுறையில, முதல் நூற்றாண்டுல இயேசு வருவதற்கு முன்பு யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு தீர்க்க தரிசியை பயன்படுத்தி பாதைகளை செவ்வை பண்ண வைத்தார். இரண்டாவது இயேசு இந்த முறை வருகிறார். இந்த முறை அவருடைய வருகை ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. முதல் முறை மாதிரி இல்ல. முதல் முறை அவர் வந்து 33 வருஷம் தங்கி இருந்தாரு. இரண்டாவது முறை அவர் 1000 வருடம் தங்க போகிறார். முதல் முறை ஒரு தச்சனுடைய மகனாகவும் ஒரு பிரசங்கியாராகவும் தங்கி இருந்தார். இந்த முறை அவர் ராஜாதி ராஜாவாய் தங்க போகிறார். ஒரு அரண்மனையிலே தங்க போகிறார். பூமியை நீதியோடும் நியாயத்தோடும் அவர் அரசாளுமை செய்ய போகிறார். தேசங்கள் கர்த்தரை அறிகிற